இந்த நாளிலும் தேவனுடைய செய்திக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இந்த நாளிலே விருத்த சேதனத்தின் மேன்மையை குறித்து வேதம் சொல்லுக பார்க்க போறோம். என்ன விருத்த சேதனத்தின் மேன்மையும் ஒன்று இருக்கா என்று இல்லை, அப்படி இல்லை. தேவன் தம்முடைய ஜனத்தை உலகத்திலிருந்து ஜாதிகள் மத்தியிலிருந்து ஒரு கூட்ட ஜனத்தை பிரித்து, எக்லேசியா என்று சொல்லப்படுகிற ஒரு ஜனத்தை பிரித்து அவர்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்து, விருத்த சேதனம் என்னும் ஒரு அடையாளத்தை கொடுத்து, அவர்கள் என்னுடைய ஜனம் என்று தெரிந்து கொண்டு அவர் நடத்தி வந்ததை நம்முடைய பிதாக்கள் நாட்கள் முதலாய் நாம பழைய ஏற்பாடு முழுவதுமாய் அதை குறித்து நம்ம பார்க்க முடியும். அது அவ்வளவு முக்கியமான காரியமாக விருத்த சேதனம், நுனித்தோல் அகற்றப்படுதல் அவ்வளவு முக்கிய காரியமாக வேதத்தில் சொல்லி இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். தாவீது என்ன செய்கிறான்? கோலியாத்தை எதிர்த்து போகும் பொழுது அவனுக்குள்ளாய் ஒரு வைராக்கியம் வர காரணம் என்ன? 1 சாமுவேல் 17 26-36 என்ன சொல்றான்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறான். அவன் அவ்வளவு பெரிய அரக்கன் அங்க வந்து இஸ்ரவேலின் சேனையை மிரட்டி கொண்டு நிந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆடு மேய்த்து கொண்டிருந்த இந்த தேவனுடைய தாசனாகிய தாவீதுக்குள்ளாய் வைராக்கியம் எழுந்தது. என்ன வைராக்கியம்? விருத்த சேதனம் இல்லாத அந்த பெலிஸ்தியன் இந்த ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை, பிரித்தெடுக்கப்பட்ட தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட பெற்றுக்கொண்ட இந்த ஜனத்துக்கு விரோதமாய் அவன் எவ்விதமாய் நிற்க முடியும் என்று சொல்லி அவன் அந்த விருத்த சேதனத்தின் மேன்மையை உணர்ந்தவனாய், அந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் என்று அவன் சொல்லி கொண்டு வந்ததை நம்ம பார்க்க முடியும். மற்றும் தாவீது சவுலிடத்துல பேசும் பொழுது சவுல் சொல்லுகிறான், அவன் சாதாரணமான ஆள் இல்லப்பா, அவன் சிறு பிராயம் முதலா யுத்த வீரனாயிருக்கிறான், நீ போய் அவனை எதிர்க்க போறியா என்று சொல்லும் பொழுது தாவீது சொல்கிறான், ஒரு முறை நான் ஆடு மேய்த்த பொழுது ஒரு சிங்கமும் மற்றொரு முறை கரடியும் வந்தது பாருங்க. அவன் சொல்றான், அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் நான் கொன்றேன், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் என்று சொல்லுகிறான். அவன் எண்ணத்தை பார்த்துட்டான், தெய்வத்தால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, எங்கள் முன்பாய் ஒரு பெரிய மகாசேனை நிற்கிறது, ஒரு மகா பெரிய ஒரு அரக்கன் நிற்கிறான், அவனை எதிர்க்க பலன் இல்லாமல் இஸ்ரவேல் நடுங்கி கொண்டு, ராஜா முதலாய் நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவனுக்குள்ளாய் எழும்பின சிந்தை, நான் விருத்த சேதனம் பெற்றவன், அவன் விருத்த சேதனம் இல்லாதவன், அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி விருத்த சேதனத்தின் மேன்மையை உணர்ந்தவனாய் தாவீது செயல்பட்டதை நம்மால் பார்க்க முடியும். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்று சொல்லுகிறத பார்க்க முடியும். சவுல் என்ன செய்கிறான்? யுத்தத்திலே பெலிஸ்தியரிடத்திலே காயப்பட்டு விட்டான். பெலிஸ்திய வீரர்கள் அவனை காயப்படுத்தி விட்டார்கள். வில் வீரர்கள் அவனை காயப்படுத்தி விட்டபடியால் அவன் உயிர் போகிற நிலைமை வந்து விட்டது. சவுல் ராஜாவுக்கு உயிர் போகிற நிலைமை வந்த பொழுது தன் ஆயுததாரியை கூப்பிட்டு என்ன சொல்கிறான்? அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் வந்து என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடிக்கு நீ என்னை குத்தி போடு என்று சொல்கிறான். நான் அந்த விருத்த சேதனம், நான் ஏற்கனவே காயப்பட்டு விட்டேன், எப்படியும் நான் மடிய போகிறேன், சாகத்தான் போகிறேன், ஆனால் அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் என்னை வந்து குத்தி என்னை சாகடிக்கிறது, என்னை அவமானப்படுத்துகிறதா இருக்கும்.
ஆயுததாரியே, விருத்த சேதனமுள்ள என் படை ஆயுததாரியே, நீ என்னை குற்றி கொன்று போடு என்று சொல்லுகிறத நம்மால் பார்க்க முடியும். சாகிற நேரத்திலும் கூட விருத்த சேதனத்தின் மேன்மையை உணர்ந்தவனாய் பேசிக் கொண்டிருக்கிறான் சவுல். அந்த விருத்த சேதனம் இல்லாதவன் என்னை சாகடித்து நான் அவமானப்படாதபடி சாகும் வேளையில கூட விருத்த சேதனத்தின் மகிமையை அறிந்தவனாய் தேவன் பிள்ளைகள் இருந்ததை நம்மால் பார்க்க முடியும். அங்கே தாவீது என்ன செய்யறான்? சவுல் மடிந்து விட்டான் யுத்தத்திலே. அவனுடைய குமாரனாகிய யோனாத்தான் சிநேகிதன் அவ்வளவாய் மடிந்து போனான். இருவரும், ராஜாவும் அவனுடைய மகன் என்ன செய்யறான்? ஒரே நாளிலே யுத்தத்துல இறந்த உடனே அவன் நினைச்சான், தாவீது புலம்பல் பாடும்போது அவன் சொல்றான், இஸ்ரவேலின் அலங்கம் அதமாயிற்றுன்னு சொல்றான். அலங்கமாய் இருந்தவர்கள், இஸ்ரவேலுக்கு அலங்கமாய் கோபுரமாய் இருந்தவர்கள் அதமாயிற்று, பராக்கிரமசாலிகள் விழுந்து போனார்கள்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். 2 சாமுவேல் 1:20 எப்படி சொல்றான் தெரியுமா? பெலிஸ்தியரின் குமார்த்திகள் சந்தோஷப்படாதபடிக்கு, விருத்த சேதனம் இல்லாதவர்களின் குமாரத்திகள் களி கூறாதபடிக்கு அதை அவர் இந்த பட்டணத்துல போய் அறிவியாதிருங்கள் என்று சொல்லுகிறான். இந்த தேசத்தை, இந்த விருத்த சேதனம் உள்ள இந்த இஸ்ரவேலின் ராஜா அவனுடைய மகன் இறந்து போன விஷயத்தை பெலிஸ்தியர்கள் கேட்டா கொண்டாடிடுவாங்க. அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்கள் மத்தியிலே ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது? அங்கே ஆர்ப்பரிப்பின் கொண்டாட்டம் உண்டாக கூடாது. அந்த விருத்த சேதனம் இல்லாத ஜனங்களுக்கு இந்த செய்தி எட்டக்கூடாது என்று அவன் சொல்லுகிறான். அந்நிய ஜனங்கள் அவர்களுக்கு கொண்டாட்டம் அல்ல, கொண்டாட்டம் எங்களுக்கு தான் உரியது. நாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்கள். விருத்த சேதனம் இல்லாத அந்த தேசத்திலே இந்த செய்தி செல்ல வேண்டாம். அந்த குமாரத்திகள் களி கூர்ந்து விடுவார்கள், அதை அறிவியாதிருங்கள், அவர்கள் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று சொல்லுகிறத நம்ம பார்க்க முடியும். விருத்த சேதனத்தின் மேன்மை தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். உலகத்தின் ஜாதிகள் மத்தியில் இருந்து தேவனால் பிரித்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கு என்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதாய் இருந்தபடினால் அதன் மேன்மையை அவர்கள் அறிந்தவர்களாய் அங்கே பேசினதை நம்ம பார்க்க முடியும். நியாயாதிபதிகள் புத்தகம் 14:3 சிம்சோன் என்ன செய்துகிட்டான்? அவன் ஒரு கண்ணியிலே அகப்பட்டு பெலிஸ்திய குமாரத்திகளில் ஒருத்தி மேல சிநேகம் வைத்து நான் அவளை கல்யாணம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தன் தாயிடத்திலும் தகப்பனிடத்திலும் சென்ன பொழுது, அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்திய குமாரத்திகளிடத்திலே ஒரு பெண்ணை நீ கொள்வது என்ன என்று கேட்கிறார்கள். ஐயா, உன் ஜனம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மகிமையின் ஜனம், குமாரத்திகள் இங்கே இருக்கும் பொழுது விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியர்கள் மத்தியிலே நீ பெண்ணை கொல்ல வேண்டியது என்ன என்று சொல்கிறதை பார்க்க முடியும். இவ்வளவாய் விருத்த சேதனத்தின் மேன்மையை அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். சரிதானா? அடுத்தது யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல ஆண்டவர் பஸ்கா பலியை ஏற்படுத்தி விட்டு அங்க சொல்றாரு, நீங்கள் ஆட்டை அடித்து இன்றைக்கு இரத்தத்தை நிலைக்காலிலே பூசிவிட்டு இன்றைக்கு பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்பட வேண்டும். இதுதான் முதலாக இவர்கள் பஸ்கா பண்டிகை ஆசரிக்கிறதா இருக்கிறது. நீங்கள் இந்த தேசத்தை விட்டு புறப்பட போகிறீர்கள். இந்த பஸ்கா பண்டிகையிலே விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் அதிலே புசிக்க வேண்டாம் என்று சொல்லி கொடுக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் இந்த பந்தியிலே கை போடக்கூடாது, அவர்கள் புசிக்க கூடாது என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அப்படிப்பட்டவர்கள் தரிப்புண்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. சரி, இப்பொழுது நம்ம இந்த விருத்த சேதனத்தின் மகிமையை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். சரிதானா? ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், 8ஆம் வசனம், 10, 11, 14. சரிதானா? தேவன் என்ன செய்கிறார்? ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்யும்படியாய் தீர்மானித்து ஆபிரகாம் இடத்துல பேசுகிறார். உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி நல்லா கவனிச்சுக்கங்க. உடன்படிக்கையின் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன தெரியுமா? உனக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் தேவனாயிருக்கும்படி. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப், யூ கேன் own myself as your own God. நீ என்ன செய்யலாம்? என்னுடைய தெய்வம் இவர்தான் என்று நீ உரிமை பாராட்ட வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும்? இந்த உடன்படிக்கைக்குள்ளாய் நீ வர வேண்டும் என்று அங்க கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சன்னதிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். ஆபிரகாம்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. நீ கால் மிதித்த தேசத்தை எல்லாம் நான் கொடுக்கும்படி நான் உனக்கு தேவனாயிருக்கும்படி இந்த உடன்படிக்கைக்குள்ளாய் நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறான். நான் உன்ட ஒரு பிராமிஸ் பண்ணியிருக்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டும். நான் உன் தேவனாயிருந்து அதை செய்யும்படிக்கு நீ இந்த உடன்படிக்கைக்குள்ளாய் நீ வர வேண்டும் என்று சொல்லி இந்த விருத்த சேதனம் என்னும் உடன்படிக்கைக்குள்ள ஆண்டவர் ஆபிரகாமோடு கூட ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கவர்னன்ட்டுக்குள்ளாய் தேவன் நுழைகிறார். முதல் ஸ்டெப் என்ன? நான் உன் தேவனாயிருந்து உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்குள்ளாய் உன்னையும் உன் சந்ததியையும் சேர்ப்பேன். நான் உன் தேவன் என்று நீ சொல்ல வேண்டும் என்றால் இந்த உடன்படிக்கைக்குள்ளாய் நீ வர வேண்டும் என்று சொல்லுகிறார். சரிதானா? என்ன சொல்றாரு? படிங்க 10ஆம் வசனம். எனக்கும் உங்களுக்கும் உனக்கு பின்வரும் உன் சன்னதிக்கும் நடுவே உண்டாகிறதும் நீங்கள் கை கொள்ள வேண்டியதுமான என் உடன்படிக்கை என்னவென்றால். இப்ப சொல்றாரு, என் உடன்படிக்கை என்னவென்றால். என்ன அக்ரிமெண்ட் தெரியுமா? என்ன கவர்னன்ட், என்ன உடன்படிக்கை என்னவென்றால், உங்களுக்குள் பிறக்கும் சகல ஆண் பிள்ளைகளும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். உங்களுக்குள் பிறக்கிற சகல ஆண் பிள்ளைகள், அவன் பட்டதாரியா இருக்கலாம், ஏழையா இருக்கலாம், குடிசையா இருக்கலாம், எந்த ஆண் பிள்ளையா இருந்தாலும் ஆபிரகாமே உனக்கும் உன் சந்ததிக்குள்ளாய் பிறக்கும் எந்த ஆண் மகனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். நுனித்தோல் அங்கே அறுத்து எறியப்பட வேண்டும் என்று இந்த உடன்படிக்கையை தேவன் ஆபிரகாமோடு செய்தார். ஏன் செய்தார்? நான் உன் தேவனாயிருக்கும்படி, உன்னை அழைத்த நான் உன் தேவனாயிருந்து உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்க செய்யும்படி நான் உன் தேவனாயிருப்பேன். நீ என்னோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று ஆபிரகாம் இடத்திலே சொன்னார். 11ஆம் வசனம். உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள், அது எனக்கும் உங்களுக்கும் உள்ள உடன்படிக்கைக்கு அடையாளமா இருக்கும். இந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். தெய்வத்தோடு கூட நான் செய்திருக்கிற உடன்படிக்கைக்கு இந்த விருத்த சேதனம் அடையாளம். அங்க சிக்னேச்சர் எல்லாம் கிடையாது, அங்க சாட்சிகள் எல்லாம் கிடையாது. எது அடையாளம்?
நான் தெய்வத்தோரோட உடன்படிக்கையில ஈடுபட்டு இருக்கிறேன். அதற்கு அடையாளம் தான் இந்த நுனித்தோல் அறுக்கப்பட்ட விருத்த சேதனமாய் இருக்கிறது. அவர் என்னுடைய தேவன். அவர் என்னையும் என் சந்ததியையும் என் சந்ததி பிள்ளைகளின் பிள்ளைகளையும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திலே சேர்க்கிற தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லி அந்த உடன்படிக்கை அடையாளமாய் இருக்கிறது என்று அவர்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். தாவீது சொல்கிறான், அந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் எம்மாத்துறான். எனக்கு என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார். அவன் விருத்த சேதனம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அவர் இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய தேவன் என்று அங்கே அறிக்கை செய்து, அவர் என்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே என்னை வாழ செய்கிற தேவன் என்று அவன் அறிக்கை பண்ணுகிறதை அங்கே பார்க்க முடியும். இவ்விதமாக சவுலும் தான் சாகும் பொழுது கூட விருத்த சேதனம் இல்லாதவன் என்னை குத்தி போட்டு என்னை அவமானப்படுத்தாதபடி என்று சொல்லுகிறான். இவ்விதமாய் பெலிஸ்திய விருத்த சேதனம் இல்லாதவர்களிடத்திலே சிம்சோனே நீ ஏன் பெண் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்த்ததை நம்ம பார்க்க முடியும். 14ஆம் வசனம், நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்படாதிருக்கிற நுனித்தோல் உள்ள ஆண் பிள்ளை இருந்தால் அந்த ஆத்துமா என் உடன்படிக்கை மீறினபடியால் தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான் என்றார். ஆண்டவர் சொல்கிறார், விருத்த சேதனம் இல்லாத எந்த ஆண் பிள்ளையாகிலும் என்னுடைய ஜனங்களுக்குள்ளே இருந்தால் அவன் என் உடன்படிக்கையை மீறிவிட்டபடியால் அவன் அறுப்புண்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறான். அவனுடைய சாப்டரை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டார். பாத்துக்கங்க எவ்வளவு சீரியஸான மேட்டர்னு. விருத்த சேதனம் இல்லாதவன் ஒருவன் தெய்வ ஜனங்களுக்குள்ள ஒரு ஆண் பிள்ளை இருக்கும் என்றால் தேவ கோபம் அவன் மேல் நிலை நின்று கொண்டிருக்கும். அவன் அறுப்புண்டு ஜனத்தின் மத்தியிலிருந்து அவன் அறுப்புண்டு போவான் என்று தேவன் கட்டளையிட்டு சொன்னார். அது எவ்வளவு பெரிய முக்கியமான அடையாளமா இருந்தது பாருங்க. சரி, மோசே இப்ப என்ன செய்யறான்? வனாந்தரத்துல இருக்கிறான். எகிப்தை விட்டு, பார்வோன் அரண்மனையை விட்டு மோசே வனாந்தரத்துல இருந்து அந்த சீனாய் மலையிலே போய் தேவனை சந்திக்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? ஆண்டவர் இடத்துல போய் பேசி கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே நான் உன்னை எகிப்துக்கு அனுப்ப போகிறேன் என்று சொல்லுகிறான். அவன் என்ன சொல்றான்? படிங்க, யாத்திராம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மோசே கர்த்தருடைய சன்னிதானத்திலே நின்று, இஸ்ரவேல் புத்திரரே எனக்கு செவி கொடுக்கவில்லை, பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுகிறான். பாருங்க ஐயா, நான் ஒருவேளை நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன் தான், ஆனா எனக்கு என்று ஒரு அடையாளம் இருந்தாலும் கூட இஸ்ரவேல் ஜனமே எனக்கு செவி கொடுக்காதபடி போயிட்டார்கள். என்னை ஒரு உடன்படிக்கையின் பாத்திரமாய் அவர்களே நினைக்கவில்லையே, என்னை ஒரு மகிமையின் பாத்திரமாய் அவர்களே நினைக்காமல் போனார்களே, இந்த பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? என்ன போய் பார்வோன் இடத்துல பேச வேண்டும் சொல்கிறீரே ஆண்டு. நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ள மனுஷன். என் உதடுகள் விருத்த சேதனம் இல்லை. என் பேச்சை என் சொந்த ஜனமே ஏற்றுக்கொள்ளவில்லை. பார்வோன் எப்படி கேட்பான்? என்னுடைய விருத்த சேதனத்தின் மகிமை இழந்தவனாய் நான் இருக்கிறேனே. நான் என் நாவிலே விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருக்கிறேன் என்று அங்கே மோசே அதை காண்பிக்கிறது நீங்கள் பார்க்க முடியும். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இல்ல நீ போய் தான் ஆக வேண்டும். அங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறா, நான் உன்னை பார்வோனுக்கு
தேவனாய் நான் மாற்றி இருக்கிறேன், நீ புறப்பட்டு போக வேண்டும் என்று சொல்லுகிறார். நீ விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன் என்று சொல்லுவானேன், நான் அதற்கு வேறொரு வழியை வைத்திருக்கிறேன். உன்னை பார்வோனுக்கு நான் தேவனாய் வைத்திருக்கிறேன், அவன் உனக்கு நடுங்குவான் என்று சொல்லி தேவன் மோசே அனுப்பின பொழுது மோசே மலையிலிருந்து இறங்கி மீதியான் தேசத்திலே தன் மனைவி பிள்ளைகளிடத்துல போய் அவர்களை கூட்டு கொண்டு வருகிறான். நல்ல கவனமா வாங்க, கவனமா இருந்தாதான் என்னன்னு புரியும். சரிதானா? மோசே தன் பிள்ளையையும் மனைவியும் கூட்டு கொண்டு வருகிறான். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதியின் மேல் ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். இப்பொழுது எகிப்து தேசத்துக்கு திரும்பி கொண்டிருக்கிறான். 24ஆம் வசனம். வழியிலே தங்கும் இடத்தில் கர்த்தர் அவனுக்கு எதிர்பட்டு அவனை கொல்ல பார்த்தார். என்னடா ஆச்சு? ஐயா யாரு? மோசே. நீதான்டா லைக்கு, நீதான் போகணும். சரி போனா, எம்மாடி எங்க ஆண்டவர் எங்களை சந்தித்திருக்கிறார், எபிரேய ஜனங்களின் ஆண்டவர் என்னை சந்தித்திருக்கிறார், நான் எகிப்துக்கு போய் இஸ்ரவேல் ஜனத்தை நான் மீட்டுட்டு வரணும் என்று என்னையோடு தேவன் பேசி கொண்டே இருக்கிறார். நான் போக வேண்டி இருக்கிறது. எம்மாடி பிள்ளைங்கள் எல்லாம் ரெடி பண்ணி வா, அந்த கழுதுல ஏறு, வா போலாம் அப்படின்னு போகும் பொழுது, ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது, இவன் என் ஆண்டவர் சொன்னபடி தானே நடந்துகிட்டு இருக்கான். ஆண்டவர் போகணும்னு சொன்னாரு, தான் பிள்ளைய கூப்பிட்டான், தான் மனைவியை கூப்பிட்டான், 2 பிள்ளைகளையும் கூட்டு கொண்டு அவன் எகிப்துக்கு நேராய் கீழ்ப்படிந்து போய் கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் கர்த்தர் அவனை கொல்ல பார்க்கிறார் என்று சொல்லுகிறது. ஏன் கொல்ல பார்க்கிறாரு? இப்ப அந்த அம்மாக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. யாருக்கு? சிப்போராளுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. தேவன் கோபமாயிருக்கிறார், ஏதோ ஒரு நஷ்டம் உண்டாக போகிறது, தேவன் ஒரு குழந்தையை பலி எடுக்க போகிறார். நம்ம நினைக்கலாம் ஒருவேளை மோசையை கொல்ல பார்த்தார் என்று. வேதத்திலே மற்ற விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது மோசையின் குழந்தையை கொல்ல பார்த்தாள். ஏனென்றால் குழந்தை இன்னும் விருத்த சேதனம் பண்ணப்படவில்லை. என் ஜனத்திலே விருத்த சேதனம் இல்லாதவன் அறுப்புண்டு போவான் என்று சொன்னாரே ஆபிரகாம் இடத்திலே, தேவன் கோபத்தோடு கொண்டு நின்று கொண்டிருக்கிறார். இதை சிப்போரால் உணர்ந்தவளா என்ன செய்றார்? 25. அப்பொழுது சிப்போராள் கருக்கான ஒரு கல்லை எடுத்து தன் புத்திரனுடைய நுனித்தோலை அறுத்து அதை அவன் கால்களுக்கு முன்பாக எறிந்து, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். பாருங்க, சிப்போரால் என்ன செய்யறான்? அவளுக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு. சரி, இப்படிதான் பிள்ளைங்க எல்லாம் இருக்கணும். சரிதானா? சிப்போரால் இந்த ஜனம் மோசேய தெரியும், இவன் என்னுடைய புருஷன் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன். இஸ்ரவேல் ஜனமெல்லாம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள். நானும் மீதியான் தேசத்தில் இருக்கிறவள், என் பிள்ளைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் விருத்த சேதனம் படவில்லை. தெய்வம் தான் அழைத்திருக்கிறார், தெய்வத்தின் வேலைக்காக தான் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஆகிலும் தெய்வத்தின் கோபத்திற்கு ஒரே ஒரு காரணம், அங்கே விருத்த சேதனம் என்னும் அடையாளம் இல்லை. தெய்வத்தின் கோபத்திற்கு ஒரே காரணம், விருத்த சேதனத்தின் அடையாளம் இல்லை. உடனே வேலை செய்கிறார். ஒரு கருக்கான கல்லை எடுத்து தன் பிள்ளைகளின் நுனித்தோலை அறுத்து ரத்தம் வடிய அதை எரிந்து அவள் சொல்லுகிற வார்த்தை, நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லுகிறா. பாருங்க, இங்கே ரத்தம் சிந்தப்படுகிறது. விருத்த சேதனம் ஒரு இரத்த உடன்படிக்கை என்பதை அறிந்தவளாய் சொல்லுகிறார். இப்பொழுது ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நீ என்னுடைய புருஷன், இப்பொழுது நீ என்னுடைய இரத்த புருஷன் என்று சொல்லுகிறாள் என்பதை
கவனமாயிருக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். இதே வார்த்தை அவன் மறுபடியும் சொல்லுகிறார். 26ஆம் வசனம் படிங்க. பின்பு அவர் அவனை விட்டு விலகினார். இந்த விருத்த சேதனம் நடந்தபடியினாலே தேவன் கொல்ல பார்த்த தேவன் அவனை விட்டு விலகி கடந்து போய்விட்டார். அப்பொழுது அவள் விருத்த சேதத்து நிமித்தம் நீர் எனக்கு இரத்த சம்பந்தமான புருஷன் என்றாள். அவள் மறுபடியுமா சொல்றா, ஏன் ரத்த புருஷன் தெரியுமா? இங்க ரத்தம் மடிந்தது. விருத்த சேதனத்தின் நிமித்தம் நீர் எனக்கு ரத்த புருஷன். உறவு எப்படி உண்டாயிருக்கிறது? ரத்தத்துல உண்டாயிருக்கிறது. இனிமேல் கோபத்துக்கு அங்க இடமில்லை. இனிமே கோபத்துக்கு இடமில்லை. அங்கே அடையாளம் உண்டாயிருக்கிறது. என்ன அடையாளம்? இரத்த அடையாளம் உண்டாயிருக்கிறது என்பதிலே நாம் கவனமாயிருக்க வேண்டும். இயேசு தம் சொந்த இரத்தத்தை சிந்தி தம்முடைய மனவாட்டியை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இயேசுவின் பரிசுத்தமான இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட மனவாட்டி என்ன சொல்லணும்? இயேசு என் இரத்த புருஷன் என்று சொல்ல தெரியணும். அங்கே இயேசு என் இரத்த புருஷன் என்று உங்களால் சொல்ல முடியும் என்றால் நீங்கள் அடையாளம் பெற்ற விருத்த சேதனம் உள்ள ஜனம். உங்களுக்கு விரோதமாய் தெய்வத்தின் கோபம் நிற்காது. கொல்ல பார்த்தாலும் தெய்வத்தின் கோபம் அவர் விலகி செல்ல வேண்டும். ஏனென்றால் இங்க அடையாளம் இருக்கிறது. சரிதானா? இந்த அடையாளம் மகிமையின் அடையாளமாயிருக்கிறது. இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட அடையாளம் உங்கள் மீது இருந்தால் தெய்வத்தின் கோபத்திற்கு அங்க இடமே இல்லை. இந்த அடையாளத்தின் மகிமையை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் இயேசு இந்த பஸ்கா பண்டிகையில சொன்னாரு, விருத்த சேதனம் இல்லாத ஒருவனும் இது பந்தியில பங்கு பெறக்கூடாது. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னாரு, இது என்னுடைய உடன்படிக்கையின் அர்த்தம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. நீங்க இரத்தத்தால மீட்கப்பட்ட ஜனம். இந்த இரத்தத்தின் அடையாளம் இருந்துச்சுன்னா ஒருத்தனும் வர மாட்டான். பாத்துக்கங்க. சரிதானே? யாத்திராகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆண்டவர் சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்களை இந்த பஸ்கா பண்டிகையிலே நீங்க என்ன செய்யணும்? ஒவ்வொரு குடும்பத்தாரும், ஒவ்வொரு இஸ்ரவேல் குடும்பத்தாரும் ஒரு ஆட்டுக்குட்டியை ஆகிலும் அதை வெட்டி அதன் இரத்தத்தை நிலைக்கால்களிலே பூசப்பட வேண்டும். எல்லா இஸ்ரவேல் ஜனத்து குடிமக்களும் இந்த இரத்தத்தின்குள்ளாய் நீங்கள் அங்கே அடைக்கலத்திற்குள்ளாய் நீங்கள் கடந்து சென்றால் என்ன நடக்கும்? எகிப்தின் ஜனத்திற்கெல்லாம் சங்கார தூதன் வந்து எகிப்தின் தலைப்பிள்ளைகள் எல்லாம் சாகடித்து கொண்டு இருப்பார். இந்த இரத்த அடையாளம் இருக்கிற வீட்டிலே அந்த சங்கார தூதன் நுழைய முடியாது என்று அங்க சொல்லுகிற யாத்திராகமம் 12:13. நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாய் இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். நான் எகிப்தின் ஜனத்தை அழிக்க வரும் பொழுது தேவனே வருகிறார். மோசே தேவன் கொல்ல பார்த்தார். தேவனுடைய கோபம் தணிக்கப்பட்டது. ஏனென்றால் இரத்த அடையாளத்தை பெற்றுக் கொண்டவளாய் நின்றார். எகிப்தின் தலைப்பிள்ளைகளை சங்காரம் பண்ணும் பொழுது தேவன் சொல்றார், உங்களை அந்த இரத்தத்தை கண்டு நான் கடந்து போவேன். அந்த வாதை தலைப்பிள்ளை சங்கரிக்கப்படுகிற காரியம் உங்களுக்கு வராதிருக்கும் என்று இயேசு அங்கே தேவன் சொல்லி இருக்கிறத நம்மால் பார்க்க முடியும். சரிதானா? இப்ப தேவன் மோசே இடத்துல பார்த்தார். முள்ளு அங்க என்ன செய்து சீனாய் மலையில பற்றி எறிந்து கொண்டே இருக்கிறது. அவன் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு வந்தவன் என்ன அதிசயம் என்று வந்து பார்த்து தேவன் வானத்திலிருந்து பேசுகிறான். மோசே மோசே, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. ஐயா ஆண்டவரே, நீங்க யாரு யாரு
அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தை கேட்காதப்பா என்று சொல்லிட்டு என்ன சொன்னாரு, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர். அது மாத்திரம் சொல்லல, அதை சொல்லிட்டு மேலும் என்று போட்டு சொல்றாரு. எங்க தெரியுமா? யாத்ரா 3:14-15 சொல்றாரு, மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன் என்று எத்தனையோ 1000 வருடம் கழித்து, கிட்டத்தட்ட 1000 வருடம் என்று நினைக்கிறேன், கழித்து தான் மோசேயை சந்திக்கும் போது சொல்றாரு, மோசே நான் யாரு தெரியுமா? நான் ஆபிரகாமுக்கு தேவன். ஆபிரகாம் என்னை யாருன்னு போய் சொல்லுவான் தெரியுமா? எல்லாரிடத்திலையும் அவர் என் தேவன் என்று சொல்லுகிறவன். அந்த ஆபிரகாமுக்கு நான் தேவன். ஏன் தெரியுமா சொன்னாரு? அவன்கிட்ட சொல்லி இருக்கிறேன்பா, உன் ஜனம் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல கால் வைக்கும் என்று சொன்னேன். நான் மாறாத தேவன். இன்றைக்கு ஆபிரகாமுடைய பிள்ளைங்க எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. அவங்கள கூட்டிட்டு போய் பாலும் தேனும் தேசத்துல சேர்க்க வேண்டிய தேவன் நான். ஆகவே மோசேட்ட சொல்றாரு, மோசே நான் ஆபிரகாமுக்கு தேவன். ஈசாக்கு என்ன எப்படி தெரியுமா கூப்பிட்டான்? என் தேவனே என்று கூப்பிடும்படி அவன் உடன்படிக்கைக்குள்ளாய் இருக்கிறான். ஈசாக்கின் இடத்துல ஒரு அடையாளம் இருக்கிறது. அவனுக்கு நான் தேவன். யாக்கோபிடத்துல ஒரு விருத்த சேதன அடையாளம் இருக்கிறது. யாக்கோபின் தேவன். அவன் ஜனம் அடிமைத்தனத்தில் இருக்கிறது. அவர்களை நான் பாலும் தேனும் ஓடும் தேசத்துல சேர்ப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று அவர் அங்கே சொல்லி காண்பிக்கிறதை நம்மால் புரிந்து கொள்ள வேண்டும். வாசிப்போம். யாத்திராகமம் 6:2. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, இப்ப மறுபடியும் மோசேயின் இடத்துல மேலும் தேவன் ஒரு விளக்கத்துக்குள்ள இங்க வருகிறார். கவனமா இருங்க. தேவன் மோசேயை நோக்கி மறுபடியும் பேசுகிறார். என்ன சொல்கிறார்? நான் யெகோவா, நான் யெகோவா என்று தேவன் முழங்குகிறார். என்னப்பா 3ஆம் அதிகாரத்துல சீனாய் மலையில இப்படி பேசினாரு. இப்பொழுது மோசே 6ஆம் அதிகாரத்திலே வந்த பிறகு, இந்த சம்பவங்கள் கடந்து வந்த பிறகு தேவன் மோசேயின் இடத்துல பேசுகிறார். தம்பி மோசே இங்க வா, நான் யார் தெரியுமா? நான் யெகோவா தேவன் என்று அங்கே சொல்லுகிறார். ஏன் அப்படி பேசுறாருன்னு இப்ப பார்க்க போகிறோம். ஏன் ஆபிரகாமின் தேவன் போதாதா? ஈசாக்கின் தேவன் போதாதா? யாக்கோபின் தேவன் போதாதா? போதாது. நான் யெகோவா தேவன். தேவன் மோசேயோடு பேசிக் கொண்டிருக்கிறார். படிங்க 3ஆம் வசனம். சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். நான் யாக்கோபுக்கு தரிசனமானேன். அவனிடத்துல சொல்லி இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னுடைய தேவன். நான் ஈசாக்குக்கு தரிசனமானேன். அவனிடத்துல சொல்லி இருக்கிறேன், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன் தேவன் என்று சொல்லி இருக்கிறேன். நான் யாக்கோபு அவன் அடையாளத்தை வைத்திருக்கிறபடியால் யாக்கோபிடத்திலே சொல்லி இருக்கிறேன் தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், உன்னை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல உன் ஜனத்தை சேர்ப்பேன்னு சொல்லிட்டேன். அத சொல்லிட்டு மறுபடியும் கடந்து வருகிறார். என்ன சொல்லுகிறாரு? ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் நான் அவர்களுக்கு அறியப்படவில்லை. மோசே ஆபிரகாம் யெகோவாவை பார்க்கவில்லை. ஆபிரகாம் யெகோவாவை தேவனை அவன் அறியான். அவன் ஈசாக்கை யெகோவா தேவனை அறியான். யாக்கோபு யெகோவா தேவனை அறியான்.
அவனுக்கு நான் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று தெரியும். ஆனால் ஆபிரகாமுக்கு யெகோவா என்று நான் இன்னும் அறியப்படவில்லை. அதற்காக தான் இப்போ வந்துட்ட வந்திருக்கிறேன்னு சொல்றேன். நல்ல கவனமா இருங்க தம்பி. நீ வேறொரு மகிமைக்குள்ளாய் நீ அறிய வேண்டும் என்று சொல்கிறார். இப்ப வாங்க 7ஆம் வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். இப்போ இங்கதான் முக்கியமான வார்த்தை இருக்கு, அதை நல்லா பாத்துக்கங்க. 7ஆம் வசனம் சொல்றாரு, டே நீ நான் இவ்வளவு நாள என் தேவன் என் தேவன் என் தேவன் கூப்பாடு போட்டுக்கிட்டு இருந்த. இப்ப நான் யெகோவா, நான் என்ன செய்ய போறேன் தெரியுமா? யெகோவா நான் என்ன தெரியுமா? உன்னை எனக்கு சொந்தம் என்று சொல்லுவேன்னு சொல்றாரு. யெகோவா நான் என்ன தெரியுமா? யூ ஆர் மைன். நீ இவ்வளவு காலமாய் ஆபிரகாம் சொன்னா தேவனே நீர் என் தேவன். ஈசாக்கு சொன்னா தேவனே என் தேவன். யாக்கோபு சொன்னா தேவனே நீர் என் தேவன். இப்ப நான் சொல்றேன், நீ என் பிள்ளை, நான் யெகோவா, நீ என்னுடைய பிள்ளை என்று சொல்ல போறேன். இவ்வளவு மகிமைக்குள்ளாய் உறவு நெருங்க போகிறது. உனக்கு அடையாளம் இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட் கவர்னன்ட்ல முதல் பாகம் என்ன தெரியுமா? நான் உனக்கு சொந்தம். நீ இவ்வளவு காலமா தேவனே என் தேவனே என்று கூப்பிட்டாய், நான் உனக்கு சொந்தம். இப்ப உடன்படிக்கையின் 2வது பாட்டு என்ன தெரியுமா? நான் யெகோவா, நீ என்னுடையவன். உங்களை எனக்கு ஜனங்களாய் சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். சரி போதும். இதை எப்படி செய்யறாருன்னு நம்ம பார்க்க போறோம். சரிதானா? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 16. வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுக்கிற தம்பி. வானம் பார்த்துட்டியா? வானாதி வானம் பார்த்திருக்கியா? பூமியும் அதில் உள்ள யாவையும் பார்த்துட்டியா? காடு மலை எல்லாம் பார்த்துட்டியா? எல்லாம் கர்த்தருடையவைகள், என்னுடையது. எப்படி பேசுறாரு? எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்கிற தம்பி. வானத்துல நட்சத்திரம் சூரியன் எல்லாம் எந்துப்பா. இங்க காடு ஆடு மாடு எல்லாம் எந்துப்பா. ஆனா உங்களை என்னதுன்னு சொல்லல பாத்தியா? இப்ப நான் சொல்ல போறேன் சொல்றாரு. பாருங்க. ஆனாலும் ஆனால் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு. இப்ப ஆபிரகாம் இடத்துல அன்பு கூற போடுறேன். ஈசாக்கின் இடத்துல அன்புக்கு வந்து அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். என்ன சொல்றாரு? ஆகிலும் இந்நாளிலே டுடே நான் யெகோவாகிய தேவனாய் உங்களை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். வானாதி வானங்கள் சூப்பர் ஸ்டார் எல்லாமே எந்துதான். பூமியும் அதன் மகிமை எல்லாம் எந்து. ஆனால் இந்த நாளிலே உங்களை எனக்கென்று சொந்தமாய் தெரிந்து கொண்டு நான் யெகோவா என்று சொல்லுகிறார். நான் யெகோவா என்கிற நாமத்தினால் ஆபிரகாமுக்கு தெரியாதுப்பா. அக்ரிமெண்டுடைய செகண்ட் ஃபேஸ் அவனுக்கு தெரியாது. இப்ப செகண்ட் ஃபேஸுக்குள்ள வாங்க. நீங்க எல்லாம் என்னுடையவன். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். He's jealous of his own என்பதை நான் அறிந்திருக்கிற வேண்டும். சரி. ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். ஐயா, இந்த அக்ரிமெண்ட்டுக்கு செகண்ட் ஃபேஸ்க்குள்ள வந்துட்டாரு. நீ நுனித்தோலை அறுத்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு ஜாலி ஆட்டம் போட்டுக்கிட்டு மத்தவனெல்லாம் கேவலப்படுத்திக்கிட்டு நீ என்ன செஞ்ச? இஷ்டம் போல இருந்த பத்தியா? இப்ப வர்றாரு செகண்ட் ஃபேஸுக்கு.
உன் இருதயம் கடினமாகவே தான் இருந்துச்சு. இப்ப வேற ஒரு அறுவை சிகிச்சை, வேற ஒரு சர்ஜரி பண்ணணும். என்ன தெரியுமா? இருதயத்துல அறுக்கணும்பா. நீ நுனித்தோலை அறுத்துட்டு என்ன தேவனே தேவனேன்னு கூப்பிட்ட, நீ என்னுடையவள ஆகணும்னா இப்ப செகண்ட் பேஸ் அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? இருதயத்தின் நுனித்தோல் அறுக்கப்பட வேண்டும். இருதயத்தின் நுனித்தோல் அறுக்கப்பட வேண்டும். இருதயத்தின் நுனித்தோல் அறுக்கப்பட்டா நான் யெகோவா என்று நீ கூப்பிட முடியும். நீ எனக்கு சொந்தமானவன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இது விருதயத்தில் விருத்த சேதன அடையாளம் உள்ள பிள்ளை. இது இருதயத்தில் விருத்த சேதனம் என்னும் அடையாளம் உள்ள பிள்ளை. தேவன் முகத்தை அல்ல இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறார். பெடரிய கடினப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? நுனித்தோல் மட்டும்தான் அறுத்திருந்த, ஆனா பெடரி வணங்கா கழுத்துள்ள ஜனம். ஆகவே இனிமே என்ன செய்யணும்? பெடரிய கடினப்படுத்தாம இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணணும் என்று சொல்லுகிறார். சரி, உபாகமம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான ஜனங்கள். உங்களை பத்தி என்ன தெரியுமா இப்ப சொல்றாரு? நீங்க உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமுள்ள ஜனம். இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணன ஜனம் பரிசுத்த ஜனம், பரிசுத்தமான ஜனம். தேவன் சேலஞ்ச் பண்றாரு, இது பரிசுத்தமான ஜனம். அவனை தொட்ட காலி பண்ணிடுவேன். இது விருத்த சேதனம் இருதயத்துல அடையாளம் வச்சிருக்குது. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூமியின் மீதெங்கும் உள்ள எல்லா ஜனங்களிலும் உங்களையே கர்த்தர் தமக்கு சொந்த ஜனங்களாயிருக்க தெரிந்து கொண்டார். உங்களை தான், ரோட்ல இருக்கிறவன இல்ல, உங்களை மாத்திரம் கர்த்தர் தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார் என்று பாருங்க. உபாகமம் 28:9-10. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைக்கொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது. இந்த இருதயத்துல விருத்த சேதனை என்ன தெரியுமா செய்து? அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டு அவருடைய வழிகளில் நடக்க பண்ணுகிறது. இந்த இருதயத்தின் விருத்த சேதனை என்ன செய்யுது? இந்த பிரமாணத்திற்குள்ளாய் என்னை உட்படுத்துகிறதா இருக்கிறது. நான் மறுபடியும் புதிய ஏற்பாட்டுல வந்து காமிக்கிறேன். சரிதானா? கர்த்தர் உனக்கு ஆணையிட்ட படியே தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார். உன்னை பரிசுத்த ஜனமாய் நிலைப்படுத்துவார். நீ செய்ய வேண்டியது அவருடைய கட்டளையின் பிரமாணத்துக்குள்ளாய் வரும் பொழுது கர்த்தர் இது பரிசுத்த ஜனம், இது பரிசுத்த ஜனமாய் அவர் நிலைப்படுத்துவேன் என்று தேவனே சேலஞ்ச் பண்ணி இருக்கிறார். சரிதானா? அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று இப்பதான் வந்துருச்சு. அவர் சொல்ற, இப்ப ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் பாப்பான், கர்த்தருடைய நாமம் யெகோவா என்கிற நாமம் தரிக்கப்பட்ட ஜனம் என்று. பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு, பூமியின் ஜனங்கள் எல்லாம் கண்டு உனக்கு பயப்படுவார்கள், உனக்கு பயப்படுவாங்க. இவங்களை தொட்டா காலின்னு தெரியும், அவன் பயப்படுவான். எப்ப தெரியுமா? நீங்க இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணி அவருடைய பரிசுத்த ஜனமாய் நீங்கள் அவர் நிலைப்படுத்தும் பொழுது, அவருடைய பிரமாணத்திற்குள்ளாய் வரும் பொழுது பூமியின் ஜாதிகள் எல்லாம் கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனம், யெகோவாவின் ஜனம் என்று பூமியின் ஜனங்கள் எல்லாம் உங்களுக்கு பயப்படுவார்கள் என்று தேவன் எழுதி வைத்திருக்கிறது நம்மால் பார்க்க முடியும். சரிதானா? 1 ராஜாக்கள் 8:61 இங்கே சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை மகிமையா கட்டிட்டு என்ன செய்யறான்? அவன் ஜனங்களிடத்துல பேசுறான். என்ன பேசுறான்?
ஆதலால் ஆ, இந்நாளில் இருக்கிறது போல நீங்கள் அவர் கட்டளைகளில் நடந்து நீங்கள் அவருடைய கட்டளைகளிலே நடந்து அவர் கற்பனைகளை கைக்கொள்ள அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள உங்கள் இருதயம் ஆ, நம்முடைய தேவனாகிய கர்த்தரோடு உத்தமமாய் இருக்க கடவது என்றான். இவன் மேட்டருக்கு வந்துட்டான். இவன் ஆலயத்தை கட்டின ஞானி என்ன சொல்றான்? உங்கள் இருதயம் கர்த்தரிடத்தில் உத்தமமாயிருக்கட்டும். என்ன சொல்றான்? இருதயம் விருத்த சேதனம் பண்ணினதா இருக்கட்டும் என்று சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டி அவன் சொல்லுகிறான், உங்கள் இருதயம் கர்த்தரிடத்துல உத்தமமாயிருக்கட்டும். இப்படி சொன்ன சாலமோன் என்ன செஞ்சான்? 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாலமோனுக்கு 2 விதை தரிசனமாகி அவனை கட்டளையிட்டு சொல்லி இருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி என்று எழுதியிருக்கிறார். ஐயா, முதலாம் ஆலயத்தின் மகிமையை கண்ட சாலமோன் ஜனங்கள்கிட்ட சொன்னா, உங்கள் இருதயம்னு சொன்னான். ஏன் நம்முடைய இருதயம் உத்தமமா இருக்கணும்னு சொல்லியிருந்தா கூட தப்பிச்சிருப்பான் போல இருக்கு. உங்க இருதயம் உத்தமமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு இவர் வலிக்கு விழுந்துட்டாரு. ஊழியக்காரனே வலிக்கு விழுந்துட்டான் பாத்துக்க. சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோன் முதலாம் ஆலயம் முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதா இருக்கும். இவர் சாலமோனிலும் பெரியவர். இங்கே என்னோடு இருக்கிறார். அவர் நாமம் யெகோவா. சாலமோன் கோட்டை விட்டான், கர்த்தர் அவன் மேல் கோபமானார் என்று எழுதியிருக்கிறது. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 37 இங்கே எலியா ஆகாப் ராஜாவை கூப்பிட்டுகிறான். மழை வரப்போகிறது. ஜனங்களுக்கு யார் தெய்வம்னே தெரிய மாட்டேங்குது. கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா தெரியல. இப்ப கர்த்தர் வானத்திலிருந்து அக்னி இறக்க வேண்டும். எலியா யெகோவா தேவனை அறிந்தவனா என்ன சொல்றான்? எலியா 1 ராஜாக்கள் 18:37 படிங்க. கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் என்றான். அக்கினி இறங்கி வந்தது. எலியாவுக்கு தெரியும், இந்த ஜனத்தின் இருதயம் திரும்பி போயிருச்சு. இந்த ஜனம் இருதயத்துல விருத்த சேதனம் பண்ண சரியா பண்ணிக்கல. இது உடன்படிக்கையில உத்தமமாய் இருக்கவில்லை. இது வணங்கா கழுத்துள்ள ஜனம். தன் இருதயத்தை சாலமோன் திருப்பி விட்டான். இந்த கேடுகட்ட நிலைமையிலிருந்து மீட்கிறதுக்காக இந்த ஜனம் எது கர்த்தர் தெய்வமா பாகால் தெய்வமா தெரியாம எல்லாத்துக்கும் மண்டையாட்டிக்கிட்டு போகுது பாத்தியா. அதனால சொல்லலாம், ஆண்டவரே தேவரீர் அக்கினியை இறக்கி என்னை கேட்டு இந்த இந்த இருதயெல்லாம் திரும்பி அங்க போயிட்டு இருக்குது பாகால பக்கு. இந்த இருதயத்தை நீங்க மறுபடியுமாய் திருப்பிட்டீங்கன்னு இந்த ஜனங்கள் அறியட்டும். எலியா ஜனங்களின் இருதயத்தை திருப்பினான். மறுபடியுமாய் விருத்த சேதனம், இருதயத்தின் விருத்த சேதனத்தின் உடன்படிக்கைக்குள்ளாய் ஜனங்களை கொண்டு வந்த எலியா. சரிதானா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல் ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராரே அல்ல, தேவனாலே உண்டா இருக்கிறது. இது இந்த வார்த்தை ரத்தத்துல ஊறி இருக்கணும். இந்த வார்த்தை ரத்தத்துல ஊறி இருக்கணும். உள்ளத்திலே யூதனானவனே யூத, ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இன்னைக்கு யூதர்கள் எல்லாம் நாங்களாம் விருத்த சேதனம் பண்ணினவங்க. அரேபியர்கள் நாங்களெல்லாம் விருத்த சேதனம் பண்ணியவங்கன்னு சொல்லுவாங்க.
வேதம் சொல்லுகிறது, உள்ளத்தில் யூதன் தான் யூதனே தவிர அவர்கள் யூதன் அல்ல. இருதயத்திலே ஆவியிலே உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். இவர்களுக்குரிய புகழ்ச்சி மனுஷன் கொடுக்கிற சர்டிபிகேட் இல்ல, தெய்வம் கொடுக்கிற சர்டிபிகேட். இது பரிசுத்த ஜாதி, இது பரிசுத்த ஜாதி, இது யெகோவா என்னும் நாமந்தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனம். இவர்கள் உள்ளத்திலே யூதனாய் இருக்கிறார்கள், ஆவியினாலே இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள். இது இரத்த உடன்படிக்கைக்குள்ளாய் இருக்கிறது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இவர்களுக்குரிய புகழ்ச்சி மனுஷனான் அல்ல, தேவனால் உண்டாயிருக்கிறது. யெகோவா தேவன் சொல்லுவா, இது என்னுடைய பரிசுத்த பிள்ளை, என் பிள்ளை தொடாத. சங்காரக்காரனே, நான் தான் உன்னை அனுப்புனேன், அங்க ரத்த அடையாளம் இருக்கிறது, உள்ள போக கூடாது, உள்ள போக கூடாது. சபை தேவனிடத்துல சொல்லணும், இந்த ரத்தத்தை உடன்படிக்கையினாலே நீர் எனக்கு ரத்த புருஷன், உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் என்று எழுதியிருக்கிறது. நீ என் மணவாட்டி, நீ என் மணவாட்டி என்று சொல்கிறார். மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு உன்னை மணவாட்டியாய் தேவன் வைத்திருக்கிறார். உங்களை கற்புள்ள மணவாட்டியாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு நான் கொடுக்க தேவ வைராக்கியமாய் நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறான். இதை யார் தெரியுமா செய்வா? நீ செய்ய முடியாது. சாலமோன் சொன்னா, இவ்வளவு கோடி கோடியாய் கொட்டி இவ்வளவு மகிமையாய் தேவன் ஆலயத்தை நிரப்பினார். அவன் சொன்னான், உங்கள் இருதயம் கர்த்தரிடத்துல உத்தமமாய் இருக்க கடவுதுன்னு சொல்லுன பிரசங்கியாரே காலி. ஆண்டவருக்கு தெரியும், இவங்க வணங்கா கழுத்துள்ள சேனா. இது ஏமாத்து பேர் வழி. அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு ஏமாத்து பேர் வழின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன தெரியுமா செய்றாரு? அக்ரிமெண்ட் வாண்ட சைனே வாங்கல, இத நாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இந்த மகிமைக்குள்ளாய் வர வேண்டும். உங்களை ஒருத்தர் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? ஆண்டவர் பாத்துக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. சாலமோன் ஏமாற்றிடுவான், சாலமோன் ஏமாற்றி விடுவான். இந்த ஆண்டவர் ஏமாற்ற மாட்டாரு. ஏன் தெரியுமா? அவர் தான் அந்த அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறாரு, ரத்தத்தினால சைன் பண்ணி இருக்கிறாரு. வேதம் என்பதை நீங்க பார்க்க போறீங்க, கவனமா வாங்க. நான் சைன் பண்ணி இருக்கிறேன், நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணா ஏமாத்திருவ. ஆகவே பழைய உடன்படிக்கை இல்லை, புதிய உடன்படிக்கைக்குள்ள வாங்க. இது என்னுடைய ஜனம், நான் யெகோவா, இது பரிசுத்த பிள்ளை. இவர்களை குற்றப்படுத்த ஒருவனாலும் முடியாது. தேவன் தெரிந்து கொண்டவர்களை குற்றம் சாட்டுகிறவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. நீ இந்த மகிமையின் உடன்படிக்கையை அறிந்தா உன்னை ஒருவனும் தொட முடியாது என்பதை அறிய முடியும். இதை தேவன் செய்வேன் என்று சொல்லுகிறார். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். இந்த புது உடன்படிக்கை என் ரத்தத்துல இருக்கணும். உள்ளத்தில் யூதனே யூதன். படிங்க. அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, அவர்கள் என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு. என்ன மறுபடி பழைய ரூட்டுக்குள்ளே போயிட்டாரு. இந்த கற்பனை தானே முடிய மாட்டேங்குது, ஆண்டவருடைய நியாயம் தானே முடிய மாட்டேங்குதுன்னு நினைக்கிறீங்களா? அவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து. இது யார் தெரியுமா தருவாரு? அவரே தருவாரு. சாலமோன் சொல்லிட்டான்,
உத்தமமா அவங்க இருதயம் இருக்கட்டும்பான்னு சொல்லிட்டு அவனே டூப்ளிகேட் ஏமாத்திட்டான். இப்ப ஆண்டவர் சொல்ல, அவர்களுக்கு ஒரு மனதின் ஆவியை கொடுக்க போகிறேன். அவர்கள் என் கட்டளைகளை கொண்டு என் நியாயங்களை செய்து அவைகளில் நிலைத்திருக்கப்பட்டதாக நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை கொடுத்து ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க போறேன். ஒரு புதிய இருதயம், டூப்ளிகேட் இருதயம் இல்ல, விருத்த சேதனம் பண்ணியாச்சுன்னு ஏமாத்துற இருதயம் இல்ல, கள்ளம் கபடு இல்ல, ஏக புதிய மகிமையின் இருதயத்தை கொடுத்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து அவர்கள் உள்ளத்துல புதிய ஆவியை கொடுத்து யார் செய்வா? ஆண்டவரே செய்வாரு. புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு. யாரு எடுத்து போடுவா? கல்லான இருதயத்தை கழட்டிடுவாரு. இது கோபக்காரன் கழட்டிடுவாரு, இது பித்தலாட்டம் கழட்டிடுவாரு, இது வேசி கழட்டிடுவாரு, இது பொய் கழட்டிடுவாரு. அருவருப்பின் அசிங்கமான இருதய கல்லான இருதயத்தை கழட்டி சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். சாப்பிட்டா ஒரு இருதயம் தந்துருவார்ப்பா. ரொம்ப கடினமான இருதயம், வணங்கா கழுத்துள்ள இருதயத்தை தூக்கி போட்டு சாஃப்டான இருதயத்தை கொடுப்பாரு. நைந்ததும் நொறுங்குண்டதுமான ஆவியை நான் கொடுத்து அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். பாத்தீங்களா, அக்ரிமெண்ட்ல சைன் போட்டாரு. இப்ப மறுபடி பிளானுக்கு வந்துட்டாரு. அவன் என் ஜனம், அவர்களுக்கு நான் தேவன் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டுமே வந்துருச்சா அந்த அக்ரிமெண்ட்ல? முதல்ல தேவனே என்று சொன்னாரு, உன்னுடைய தேவன் சொன்னாரு ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் அவர்கள் என் ஜனம் சொன்னாரு. இந்த அக்ரிமெண்ட்டை பாத்தீங்களா? அவர்கள் என்னுடைய ஜனம், நான் அவர்கள் தேவன். தேவனை அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணி இருக்கிறாரு. நான் பாத்துக்கிற அக்ரிமெண்ட் யார் கையில இருக்குது? பயப்படாதீங்க, ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தேவன் தெரிந்து கொண்டவர்களை ஒருவனாலும் குற்றம் சாட்ட முடியாது. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று வேதம் சொல்கிறேன். இதே இதைத்தான் எசேக்கியேல் 36ல 26, 27 அதே நீங்க பார்க்க முடியும். சரிதானா? அதை பார்த்துட்டு அதே சாப்டர்ல சொல்றாரு. என்ன சொல்றாரு? எசேக்கியேல் 36ல, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொன்னார். யார் தெரியுமா சொன்னாரு? கர்த்தராகிய தேவன் யெகோவா இதை சொல்லியிருக்கிறாரு, அவர் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. பொய் சொல்ல அவர் மனுஷனும் அல்ல, சாலமோனும் அல்ல, மோசேயும் அல்ல. மோசேயிலும் பெரியவர் எங்கே இருக்கிறார்? அவர் சொல்றாரு, கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று சொல்கிறார். இதற்காக நீங்க என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும்னு சொல்லி அங்க சொல்கிறதா பார்க்க முடியும். கடைசியாய் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரனாயும் இருக்கிறீர்கள். இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு சொந்தமா? நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானா ஆபிரகாமுடைய சொத்துக்களை நீங்க தான் சுதந்திரவாளின்னு சொல்றாரு. பாலந்தேனும் ஓடுகிற தேசம் ஆண்டவர் தருவேன்னு சொன்னாரு, அது நமக்கு தான் தருவேன்னு சொல்லி இருக்கிறாரு. பரமகானான்ல நம்ம கொண்டு போய் சேர்க்கிற தேவை. நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். முந்தின ஆலயத்தின் மகிமையை விட பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரியதாயிருக்கும். அவர் நாமம் யெகோவா தேவன். ஆமென், ஆமென்.